யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் தன்னுடைய வெறித்தனமான அந்த பதவி ஆசையில் என்ன பண்ணுறான்னா மொர்தெகாயை தூக்கி ஒரு மரத்தில் போட்டு தூக்கி வைத்து அவனை கொலை செய்வதற்கு, அவனை கேவலப்படுத்துவதற்கு திட்டமிட்டு தீர்மானித்து கங்கணம் கட்டி அலையும் போது எந்த மரத்தில் மொர்தெகாயை தூக்கி போட்டு சாகடிக்கணும்னு நினைச்சானோ அதே மரத்தில் ஆமான தூக்கி போட்டு சாகடிக்கும்படி கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். இப்போ சொல்லவா, உங்களுக்கு எதிராய் யாரு என்ன எதை செஞ்சு வச்சிருந்தாலும் அதவே வச்சு கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். உங்களுக்கு எதிராய் சத்துரு எதை வச்சு உங்களை வீழ்த்தணும், உங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சானோ பைபிள் சொல்லுது, தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்காக சத்துரு எதை வச்சு உங்களை தாக்கலாம் நினைச்சானோ அதாலேயே அவன் தாக்கப்பட்டு விழுந்து போகிறதை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு வரும் பலனை எல்லாம் சொல்லுவான் காண்பாய், நீயோ தீங்கை காணாதிருப்பாய். காரியங்கள் மாறுதலாய் முடியும். காரியங்கள் அது வேறு விதமாக முடிஞ்சிடும்.